என் மகனாகிய தாசனை பிடித்தனுப்பி இதோ 3 பேருக்கு 3 வாழை கொடுத்தோம். என் மகனாகிய கடைசிவானாகிய இதோ பரசுராமனாகவட்டவன் இதோ காட்டுக்கு சென்று விறகு வெட்டுவதற்காக போயிருக்கிறார். என் மனைவி ஆகிய இதோ ரேணுகா பத்திரி அழைத்து அதிக சீக்கிரமாக இதோ ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எடுத்து வந்தால் என் பூஜைக்கு உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும். யாரும் மனைவிதான் போகணுங்க. உண்மைதான். யார் போனாலும் லாய்க்கப்படாது. தினந்தோறும் என் மனைவியாகவற்றவள் பத்திரியாகவற்றவள் போறேன். சாமி, உங்க மனைவிதான் பத்தினி நினைக்கிறீங்க. ஆமா, என் மனைவி பத்தினி தாங்க. என்ன பத்தாத பத்தினி, திறந்த பத்தினிங்க. ஆமா, போனா ஆற்றங்கரையில் தயந்தீங்க அப்படி குடத்தோட போவோம், குடத்தோடு வந்துருவோம். ஆனால் என் மனைவி அப்படி இல்லை. அப்படியாவட்ட பதிவரையாகவட்டவள் அவள் எப்படி தண்ணி எடுப்பாள் என்று அவளே சொல்வாள். சரி, ஏற்று போடா. பேசாமே இப்ப போட்டுமா நாளைக்கு போட்டுங்களா? இப்பவே போடா. கொஞ்ச நேரம் கழிச்சுக்கிட்டே போட்டுமா இப்பயே போட்டுமா? கொஞ்ச நேரம் எல்லாம் போய் இப்பயே போயிட்டோம். 5 நிமிஷம் கழிச்சா 1 நிமிஷம் கழிச்சா இப்பவே போயிட்டு வாடா. சாமியா இருப்பேன். சாமி போட்டுமா நான் லாபம் கொடுத்து விடுவேன், போய்விடு. சாமி, வரம் கொடுக்குற வேலை உங்க வேலை தானுங்க. சாமி, எனக்கு ஒரு வரம் கொடு சாமி. என்ன வரம் வேண்டும் உனக்கு? உங்களுக்கு வேலை தேடிட்டு வந்தாங்க. என்ன வரம் சாமி? சாமியா இருப்பேன். எல்லாம் எலிமேட்ல மெத்த வீடு கட்டுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நானும் மெத்த வீடு கட்டலான்னு ஆசைப்பட்டுங்க. ஆசைப்பட்டு 4 பக்கம் பைனான்ஸ் எடுத்துட்டுங்க. 4 பக்கம் கந்து எடுத்துட்டேன். மத்தாரங்கிட்ட 50 ரூபாய் வாங்கிட்டுங்க. இதெல்லாம் வாங்கி ஒரு மத்த வீடு கட்டணுங்க. வாரம் கண்ட அந்த கந்துகார தொந்தரவு தாங்க முடியல. மாசம் கண்ட லோனுகார தொந்தரவு தாங்க முடியல. சரிங்கடா மசாலா தொந்தரவு தாங்க முடியல. என்னதான் சொல்ல வர்ற? எல்லாம் டிவிஸ் போட்டுட்டு பைக் போட்டுட்டு வந்துடுறாங்க. என் பொண்டாட்டி கந்துகாருக்கு பயந்துக்கிட்டு கோட்டை கடையில் போய் ஒளிஞ்சுக்கிறான். சரி, நான் கந்துகார பயந்துக்கிட்டு சோளக்காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறேங்க. சாமி, சாமியா இருப்பீங்க. சரி, எனக்கு கடன் கொடுத்தவங்க அத்தனை பேர் சாப்பிடும், நான் உயிரோடு இருக்கிறேன். கடன் கொடுத்தவங்க சாப்பிடும், நீ நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறியா? நானும் என் பொண்டாட்டி அச்சல குச்சல பண்ணிட்டு இருக்கணும். அப்படியா? சந்தோஷமாக எல்லாம் போல் வாழ்ந்திருப்பாயப்பா. இருந்தாலும் என் மனைவி அழைத்து அதிக சீக்கிரமாக ஆற்றக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வர சொல். சாமி, பாடுபட்டு ஆயிரம் உழைக்கிறேங்க. என் உழைப்புல என்ன புண்ணியம் பண்ணுங்க? பொன்னுசாமி தான் சொன்னாருங்க. கோமலன்னா ஏன் அடி வாங்கிய நீ சாவற? ஒரு மாடு எருமையான புடிச்சிட்டு வந்து அது செனையாக்கி அது கண்ணு போட்ட பொண்ணால பால் பீச்சு சொசைட்டிக்கு ஊத்தி வருமானத்தை வச்சு பொழைச்சுக்காரு சொன்னாரு. நானும் பொண்ணுசாமி பேச்சு கட்டுங்க. மோர் பிள்ளையும் வெள்ளிக்கிழமை சந்தையில ஒரு 20,000 ரூபாய் போட்டு ஒரு டெல்லி இருந்து புடிச்சிட்டு வந்து எங்கெங்கயோ காலை சேர்த்து பார்த்தங்க. எருமை செனைக்கே நிக்கலைங்க. அதனால செனை ஊசி கூட போட்டேன். அப்பயும் எருமை செனைக்கு நிக்கல. சாமியா இருப்பீங்க. அந்த எருமைய நீங்க தான் செனை பண்ணணும். அப்படியா? எருமையை நான் செனை பண்ணுமா? இல்ல சாமி, நீங்க இப்படி கையசந்தாலும் எருமை செனையாகப்பா. மூட்டு எருமை செனையாகும் போ. நான் கட்டுன பொண்டாட்டி செனையாவலுங்க. அதவாடா, போயிட்டு வாடா சாமி. மகராஷ்டிரா போயிட்டு போறேங்க. நான் காட்டுல முள்ளுல போகணுங்க. செப்பல் கூட இல்லைங்க. சரி, ஒரு 220 ரூபா கொடுங்க. எதுக்கு? அப்படியே சங்கீர் பஸ் ஸ்டாண்டு போனோங்கன்னா சந்து கடை இருக்குங்க. ஒரு கோட்டை வாங்கி குடிச்சிட்டு நடத்த போடுறேன். போயிட்டு வைப்போம். மகராஷ்டிரா போயிட்டு சாமி கொடுப்பீங்களா? போடா, பின்னாடி பின்னாடி என்ன பொச்சி பின்னாடி போடாடே போடா. போயிட்டுங்களா?
பூஜைக்கேற்ற பத்தினியே, என் வாழ்வில் துணையாக வந்த என்னுடைய இந்த அத்தனை தேவாதி தேவருக்கும் எப்படி ஒரு மும்மூர்த்திகள் அவருக்கு தேவையாக இருக்கிறார்களோ அதை போல எமக்காக நீ வாழ்ந்திருக்கிறாய், எனக்காக வந்திருக்கிறாய். அதனாலே இன்றைய தினத்தில் உன்னுடைய வேலை என்ன? ஆற்றங்கரைக்கு சென்று இதோ ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய புனித நீரை எடுத்து வந்து என் பூஜைக்கு தந்தால்தான் பூஜையுடைய செய்ய வேண்டும். அப்படியா? 4 பிள்ளைகளும் 4 பக்கமாக ஒவ்வொரு வேலைக்கு செஞ்சு விட்டார்கள். சரி, நீ மட்டும் இன்னமே இருக்கிறாய் அல்லவா? ஆமா, வாங்கி கொண்டிருக்கிறேன். சரி, சொல்லாமலுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்வார். உண்மைதான். இன்றைய தினத்திலே ஏதோ தெருவில் தாமதமாகிறது. சரி, என் பூஜைக்கு நேரமாகிறது. சரி, சீக்கிரமாக ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றங்கரைக்கு தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வா, தண்ணீர் எடுத்துக்கொண்டு வா. சரி சாமி, சற்று புறங்கள் ஒரு கிணத்துல சென்று ஆத்தங்கரைக்கு சென்று உடனடியாக ஜலத்தை கொண்டு வருகிறேன். அண்ணா, என் கணவராகப்பட்டவர் தினந்தோறும் பூஜை செய்வார். அந்த பூஜைக்கு தேவையான ஜலத்தை கொண்டு போய் கொடுப்பது என்னுடைய வேலை. சரி, அதனாலே இப்படி ஆத்தங்கரைக்கு செல்ல வேண்டும். ஏமா வெறுங்கையிலே ஆத்தங்கரைக்கு போறீங்களே, சரி, எப்படி தண்ணி மோதிட்டு வருவீங்க? இதுதான் கடவுள் பக்தி. எப்படி? அம்மா, ஆற்றங்கரைக்கு வெறுங்கையோடு செல்லுவேன். ஆமா, இந்த ஆற்று மணலை ஒன்றாக கூட்டுவேன். ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய நாமத்தை உச்சரிப்பேன். அப்படி உச்சரித்தால் இந்த மணல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடமாக உருவாகிவிடும். ஆமா, அதனாலே ஒரு நாளை கூட வீட்டிலிருந்து எந்த ஒரு பாத்திரமும் கொண்டு போக மாட்டேன். எந்த பாத்திரம் குடமெல்லாம் கொண்டு போக மாட்டேன். ஆமா, பெருங்கையோட தான் போவீங்க. வரும்போது குடத்தோட வந்துருவீங்க. பேருப்பட்ட பத்தினி செய்வங்க. நீங்க புறப்படலாமா? புறப்படமா? பாருங்கள் மகாஜனங்களே, இந்த பத்திரை ரேணுகா தேவகப்பட்டவள் ஆற்றங்கரைக்கு வந்துவிட்டு ஆற்றங்கரையிலே மணல்லாம் ஒன்றாக கூட்டி ஒரு சக்தியின் வடிவமாக ஒரு மண்பாண்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த மண்பாண்டத்திலே என் கணவனுக்கு தேவையான தளத்தை கொண்டு போக வேண்டும். அதனாலே இந்த கடவுள் கிருபையாலே இப்பொழுதே இந்த மணல்லாம் ஒன்றாக கூட்டி மண்பாண்டியாக உருவாக்க போகிறேன்.
சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் கிருபையாலே இந்த ரேணியாதியாகப்பட்டவள் ஆற்றங்கரைக்கு சென்று மணலெல்லாம் ஒன்றாக கூட்டி அது மண்பாண்டமாக உருவாக்கி ஒரு கடவாக வைத்திருக்கிறேன். அதனாலே இப்பொழுதே உடனடியாக ஜலத்தை மோந்து இப்படியே கொண்டு போக வேண்டும். கொண்டு வரும் இன்னொரு ஆச்சரியம், இந்த ஆற்றங்கரையிலே சென்று இந்த மண்பாண்டத்தை உருவாக்கிய பிறகு இதோ ஆகாய மார்க்கமாக ரதத்திலே ரதமாகப்பட்டது போகும் தருவாயிலே யாரோ ஒரு கந்தர்வன் போகிறாரே. அடே அம்மா, இத்தனை நாட்களாக ஆத்தங்கரைக்கு வந்து மணலெல்லாம் ஒன்றாக கூட்டி மண்பாடியாக செய்யும் தருவாயிலே இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகான ரதம் போனது பார்த்ததே கிடையாது. ரதமே இவ்வளவு அழகா இருக்குதுன்னா அந்த ரதத்துல போறவங்க எவ்வளோ அழகா இருப்பாங்க. ஆகாயமா இருக்க ரதமாகப்பட்டது இந்த ஜலமாகப்பட்டது அலைகளை ஓடும் தருவாயிலே இந்த தளத்துக்குள்ள அந்த ரதத்துல போகக்கூடிய அந்த கந்தர்வர்கள் அழகா போகும் தருவாயிலே எவ்வளவு அழகா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆகாய மார்க்கமாக போகக்கூடிய ரதத்திலே போகும் தருவாயிலே அவங்க எல்லாம் போனா போகட்டும், நேரமாகி விட்டது. சீக்கிரமாக சென்று ஜலத்தை கொண்டு சென்று பூஜை செய்ய வேண்டும். புறப்பட்டு போகலாம்.
வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயகமே, என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சம்பவமா நடக்க வேண்டும். வரும்பதி வந்தால் வழியில் தங்காது என்று சொல்வார்களே, கரையை துடைக்க கவல் விழுகலாம், இந்த எதையை துடைக்க யாரால முடியாதா? ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் மாற்றங்களுக்கு வருவேன். மணலால் மண்பாண்டம் செய்ய உருவாக்குவேன். அப்படி மண்பாண்டத்தை கொண்டு தண்ணீரை கொண்டு போவேன். அப்படி தண்ணீர் எடுக்கும் தருவாயிலே இன்றைய தினமாக இந்த குணமாகப்பட்டது அநியாயமாக உருவாக்கி உடைந்து விட்டதே தெய்வமே. பரமேஸ்வரா, பத்திரத்திலிருந்து இழந்து விட்டேனா? இந்த ரேணுகா தேவி பாதியாகி விட்டேனா? மனசை அழகழைக்க வைத்து விட்டேனா? ஐயோ, என்னவென்று தெரியவில்லை, ஏதென்று தெரியவில்லை. இந்த மண்பாண்டம் செய்ய 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 மண்பாண்டம் கறந்து கொண்டே போகிறதே. சரி, நடந்து என்பதற்காக இப்படியே சென்று என் கணவரை பார்க்க செல்ல வேண்டும். உனக்காக எவ்வளவு நேரமாக நான் பூஜைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு தாமதமாக வந்து இருக்கிறாயே, என்ன காரணம்? சுவாமி, தினந்தோறும் செல்வது பிரகாரமாக ஆற்றங்கரைக்கு சென்று மணலெல்லாம் ஒன்றாக கூட்டினேன். சாமி, ஒன்றாக கூட்டி மண்பாண்டமாக உருவாக்கம் செய்யும் பொழுது அந்த மண்பாண்டம் அநியாயமாக உடைந்து போய்விட்டதே. பிண்டையிலும் எந்தாக இருக்கிறது என்றைக்கும் இல்லாத நாளாக இன்றைய தினத்திலே இந்த மண்பானமானது இதோ உடைந்து விட்டதா? களையும் செய்ய செய்ய அந்த மண்ணால் செய்யப்பட்ட களையும் செய்ய செய்ய அந்த களையும் உருவாகாமல் கலந்து கொண்டே போகதே நாதா. மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய அன்னாராகிய சங்கரை சேர்ந்த ஐஸ்காரம் மணி அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 10 வாரி வழங்கினார். 10 கொடுக்க 10,000 மலையாவிலிருந்து ஐஸ்காரம் மணி குடும்பமாகப்பட்டது. அந்த ஈஸ்வரன் கிருபையாலே, அந்த பரமேஸ்வரன் கிருபையாலே, கோட்டை மாரியம்மன் கிருபையாலே பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். சுவாமி, என்னாலும் இல்லாத திருநாளா இந்நாளிலே மண்குடம் கரைந்து விட்டது வண்ணா. அதனால் மண்குடம் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறாயே, என்ன செய்தாய் நீ? காலதாம் செய்திருக்கிறாயே, என்ன விஷயம் என்று தெரியவில்லை. மணலெல்லாம் ஒன்றாக கூட்டி மண்களையுமாக களையும் செய்ய செய்ய அந்த களையும் உருவாகாமல் களைந்து குலைந்து போகிறது, உடைந்து போகிறது. மண்ணும் சேராமல் தனித்தனியாக பிரிந்து பிரிந்து போய்விட்டது. சுவாமி, இத்தனை நாட்களாக ஒன்றாக சேர்ந்த களையமானது இன்று தினத்திலே கரைந்து போகிறது என்றால் என்ன காரணம்? இதோ நீ என்ன தவறு செய்தாய் என்று இப்போது நான் தெரிந்து கொள்கிறேன். முனிவருக்கெல்லாம் முனிவனாக வரக்கூடிய தமக்கலி முனிவருக்கா ஓம் நமச்சிவாய நமக.
சதிகாரி அந்த சதிகாரி பெற்ற பலிகாலியை கிடைக்க வந்த கோழாளி காம்பே என்னடி காரியம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத போல் நினைத்து நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறாயா நீ ஏண்டி ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றங்கரை வரை எத்தனை நாட்களாக மண்குடமான செய்தி அந்த மண்குடத்தை எடுத்து வந்து எனக்கு தண்ணீர் கொடுத்தான் நான் அதை கொண்டு பூஜை செய்வேன் உண்மைதான் இன்றைய தினத்திலே நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் சுவாமி கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாய் கணவனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு துரோக செயலை செய்து விட்டாயே மாபாவி மன்னவனுக்கு துரோகம் செய்த மாபாவி இந்த மன்னவனுக்கு துரோகம் செய்த மாப்பாவி இந்த துணைவனுக்கு துரோகம் செய்து விட்டாய் துணிந்து விட்டாய் துரோகி மானம் கட்டவளே மரியாதை கட்டவளே ஈனம் கட்டவளே என்னை இலக்காரி பெண்ணாக பட்டவள் என்னடி சொல்ற சூதுவாது அறியாத பெண்ணாகப்பட்டவள் நான் என்னங்க தவறு செஞ்சேன் ஏதோ தவறு செஞ்சேன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே நாதா கொஞ்சம் வேணும் மனதிலே எண்ணம் இல்லாதபடிக்கு மனதார மனம் செய்த இந்த மன்னவனுக்கு மரியாதை இல்லாதபடிக்கு உன் மனதால் தவறு செய்தாய் மனதால் மனம் செய்த இந்த மன்னவனுக்கு மனதால் எப்பொழுது துரோகம் செய்தாயோ இனியால் வரைக்கு இந்த உலகிலே நீ உயிர் வாழலாமா நான் என்ன தவறு செய்தேன் நான் ஏது தவறு செய்தேன்
எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சாமி. புரியும்படி விளக்கமாக சொல்லுங்கள் சாமி. ஓஹோ, நீ பச்சை குழந்தை அல்லவா? 4 பிள்ளைகள் பெற்றுவிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாதே போல ஒண்ணுமே தெரியல மன்னா. என்னிடத்தில் சொல்லுங்க, நான் என்ன தவறுன்னு கேட்கறியா? தண்ணீர் எடுத்து வர நீ காட்டக்கரைக்கு சென்றாய் அல்லவா? சரி. அந்த தண்ணீர் எடுக்கும் வேலையிலே தண்ணீர் மண்பானையிலே அந்த மனையிலே பச்சை மனையிலே பத்தினியாக பதிவிரதை என்று சொல்லக்கூடிய இந்த மன்னவனுக்கு கேட்ட நீ மனைவியாக வாழ்ந்ததால் இத்தனை ஆண்டு காலமாக நீ எடுக்கும் அந்த மணல் குடமானது அப்படியே உடையாமல் எடுத்து நீ தண்ணீர் கொண்டு வந்தாய். ஆனால் இன்று கிழத்து சரி அந்த ஆகாய மார்க்கமாக போகக்கூடிய கந்தர கண்டாயே மனதால் கட்டாயடி. மக்களை உருவாக்கம் செய்யும் அந்தர மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக ரதமாக போய்கொண்டே இருந்தது. அந்த ரதமாகப்பட்டது நிழலாகப்பட்டது கீழே தெரிந்தது, தண்ணீரே தெரிந்தது. அந்த தண்ணீரை பார்த்த உடனே அடே அப்பா, ரதமே இவ்வளவு அழகா போகிறதே, ரதத்தில் போறவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படி என்று மனதாடு நினைத்தேன். அந்த நினைப்பின் காரணமாக மனதால் கெட்டு போய் விட்டேனா? மனதால் கெட்டு விட்டாய். இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவர்கள் எப்படி பெண்ணாக பிறந்தாலும் சரி ஆணாக பிறந்தாலும் சரி ஒருவனோடு ஆசை கொண்டால் அவனோடு உடல் உறவானது செய்து எப்படி உடல் உறவு செய்து உடலானது ஒன்றாக சேர்ந்து எப்படி மீண்டும் அதை தண்ணீர் ஊற்றினால் யாரை தொட்ட பாவம் நீரை தொட்டால் போகுவான். எப்படின்னா மனசால வந்து கிடக்கூடாது, நீ உடம்பால கெட்டு போயிட்ட. எத்தனை பேர்த்துக்கிட்ட நீ உடம்பால கட்டாலும் நீ யாரை தொட்ட பாவம் நீரை தொட்டால் போகும். அப்படியாப்பட்ட தண்ணி ஊத்திக்கிட்டு மனதால கட்டது என்னைக்கு விலகாது. ஆமா சரி, அப்படியாப்பட்ட நீ மனதால கெட்டு விட்டாய். இனிமேல் வரைக்கு எனக்கு மனைவியாக இருப்பதற்கு இந்த மண் உலகிலே உனக்கு மனதால் கெடுவது என்ன, உடலால் கெடுவது என்ன? என்ன வித்தியாசம் தெரியுமா? எனக்கு தெரியலீங்களா? மனதால் கெடுவது என்றால் என்ன, உடலால் கெடுவதால் என்றால் என்ன? என் மனைவிக்கு தெரியல, அதனாலதான் மனசால கெட்டு போயிட்டான். மனசால கட்டுட்டாங்க. ஆமா, மனதால் ஒரு ஆடவனை பார்த்து மயங்கி விட்டால் அந்த மனதானது கற்பானது மனதிலே இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக சரி, ஆஹா இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே அவன் கூட அப்படி நினைச்சிட்டா போதும், அந்த கற்பு அதோடு கெட்டு விடும். மனதால போய் கெட்டு போயிட்டா கூட கெடுறதுன்னு என்ன தெரியுமா? அவங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு தவறுது நடக்குது பாத்தியா? ஆமா, அந்த உடம்பால கெடுறது. ஆமா, மனசுக்கு தெரியாம ஒரு தப்பு நடக்குமா? எப்படி நடக்கும்? யாருக்குமே தெரியாம தப்பு நடக்குது பாத்தியா? அதுதான் தப்பு. அது கூட பரவாயில்லைங்க. எப்படி தூங்கிட்டு இருக்கும் போது யாராவது நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கொலையே பண்ணிட்டானு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி தெரியாது இல்ல. அதுதான் மனது என்பது வேற, உடல் என்பது வேற. மனதால் கட்டுவிட்டால் மாப்பாவி இனிமேல் இந்த மண்ணுலகத்தில் எனக்கு மனைவியாக வைக்கக் கூடாதவள். அதனால சீக்கிரமாக என் மகனாக வாசலா